கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையாக இருக்கிறபடியால் நாம் பிழைத்திருக்கிறோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் என்றும் உள்ளது. அவர் நம்மேல் கிருபையாக இருந்தபடியால் நாம் பிழைத்திருக்கிறோம். தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியே இந்த நாளில் கூட சுவாமி எங்களோடு நீங்கள் இடைப்பட போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்களோடு நீங்கள் பேச போகிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம், நீங்கள் அதை கழுவி சுற்றி இருக்கிறீங்க சுவாமி. நீரே வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் நெஞ்சை கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மெய்ப்பனின் சத்தம். மெய்ப்பன் யார்? மெய்ப்பன் யார்னா நம்மளை வைத்து கொண்டு வருபவர் தான் மெய்ப்பன். நம்மளை அவர் தான் நடத்துகிறாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், என்ன ஒரு காரியம்னாலும் அந்த மெய்ப்பன் டிசைட் பண்ணாதான் அந்த ஆடுகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியுமே. மெய்ப்பன் டிசைட் பண்ணாமல் ஆடுகளால் தனியாக போக முடியாது எங்கேயுமே. அதனால் இந்த மெய்ப்பனின் சத்தம் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி கேட்டுக்குவோம். இப்போது என் ஆடு நான் ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்கேன், இந்த பாதையில் நட மகனே, இந்த பாதையில் நட மகளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்கேன் என்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு. அப்போ என்னோடய ஆட்டுக்குட்டி அந்த பாதையில் நடக்குதா அப்படின்றத மெய்ப்பன் பார்க்குறாராம். சரியா? அவர் கவனிக்கிறாரு. கவனிக்கும்போது ஆட்டுக்குட்டியுடைய பாதை கொஞ்சம் அங்கங்கே மாறி இருக்குது அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுவார். கரெக்டாக எதற்காக? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடணுமா இல்லையா? அது கொண்டு போய் ஏதாவது ஒரு முள்செடிக்குள்ளே போயிட்டு இதுதான் என் ஆகாரம்னு அதை மேய போயிடுச்சுன்னா அதுக்கு கஷ்டம் தானே. அப்போது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடணும். புல்லுள்ள இடங்களில் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் மேய்க்கணும். அப்போ தான் அந்த ஆட்டுக்குட்டி நல்லா வளரும், அது செழிப்பாக காணும். அப்போ நம்ம இந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆட்டுக்குட்டியாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளே கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. அப்போ இன்றைக்கும் மெய்ப்பனின் சத்தம் என்னன்றதை பார்ப்போம். எரேமியா 17 ஆண்டவர் நம்மளோட பேச போகிறாரு இன்னைக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி அந்த எரேமியா 17 மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு பாடி ஆரம்பிப்போம். சரியா? இந்த பாட்டை நல்லா உணர்ந்து பாடுங்க. கர்த்தரின் கை குறுகவில்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது, தெரியுதுங்களா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தகளாய் மாறிடவே, சுகனருள் புரிந்தனரே, சுத்தகளாய் மாறிடவே, சுகனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ மறவாதே, விசுவாசியே நீ மறவாதே, விசுவாசியே நீ மறவாதே, விசுவாசியே நீ மறவாதே, விசுவாசித்தால் நீதிமானே கிடைப்பார், விசுவாசித்தால் நீதிமானே கிடைப்பார். ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. இந்த பாடல் எவ்வளோ அருமையான ஒரு பாட்டு பாருங்க. அவருடைய கை குறுகவே இல்லை, அவருடைய வார்த்தை மாறவும் இல்லை. சரியா? சுத்தர்களாய் மாறிடவே சுகன் அருள் புரிந்தனரே. இன்னைக்கு நம்மளை சுத்தமாக்கணும், நம்மளுடைய வழியை மாறணும், அவ்வளோதான் அவருடைய பாயிண்ட். ஏன் என் வழியை மாற்றுறாரு? நான் ஏன்னா புல்லுள்ள இடங்களுக்கு நேராக போகலை, அமர்ந்த தண்ணீர்கள் எனக்கு தெரியல ஒன்றும். அப்போ என் வழியை மாற்றினாதான் அந்த புல்லுள்ள இடங்களுக்கு என்னால் போக முடியும். அவர் நடத்துகிறார்கள் இன்னைக்கு நம்மளை, வேறு யாரும் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவரே நம்மளை நடத்துவார். இன்னைக்கு உங்களோட பேச போகிறது அதே ஆவியானவர் தான். அந்த ஆவியானவரை கடவுள் கிருபையில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் பிழைத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இடத்துலையும் நம்ம பெரிய பயங்கரமான பாவங்கள் பண்ணாமல் நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
அவருடைய கிருபை அடுத்தது நம்மளை காக்குது. நம்ம பாவியாக இருந்தாலும் சரி, பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, அந்த கிருபை தான் நம்மளை காக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த 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 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எரேமியா 17. இந்த எரேமியா 17 இருந்து ஆண்டவர் நம்மளோட என்ன பேச விரும்புகிறார்ன்றதை ஃபர்ஸ்ட் எடுப்போம். எரேமியா 17:9 எடுத்தவங்க வாசிங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குதான், அதை அறியத்தக்கவன் ஒருவனும் இல்லை. எனக்கும் தெரியாது. நான் இன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருப்பேன், நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், பரவாயில்ல, நான் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறிட்டு வரேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு தெரியாது எனக்குள்ளே இருக்க பாவம். எனக்கு இன்னும் கொஞ்சம் அழுக்கு சிலது என் இருதயத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு, அது எனக்கு தெரியாது. அதுதான் சொல்கிறாரு பாருங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இதை நம்ம ஒத்துக்கணுங்க. இந்த ஏரியாவில் நம்ம இதை ஒத்துக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ உங்களை படைத்தவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு உங்களை வழி நடத்துகிறவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, உங்கள் மெய்ப்பன் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா அவங்க இருதயத்தை பற்றி? ஏன் இருதயத்தை பற்றி தெரியாதா? அவங்க இருதயத்தை பற்றி தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இதில் ஒரு கேள்விக்குறி வைக்கிறாரு. அதை அறியத்தக்கவன் ஒருவரும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? அதை அறியத்தக்கவன் நீங்களா இல்லை நானா? கிடையாது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் இன்னும் பரிசுத்தமாக ஆயிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா திடீர்னு நேற்று எனக்கு ஒரு கோபம் வருது, இன்னும் பரிசுத்தமாகல. திடீர்னு எனக்கு அந்த நீடிய சாந்தத்தை வந்து தடுத்து கொள்ள முடியல. நேற்று நடந்த கதை. அப்போ நான் முந்தானத்தை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரோம் அப்படின்னு நான் நினச்சேன். உடனே வந்து தெரிஞ்சிருச்சு என்ன கதை அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அவர் அதை அறியத்தக்கவன் யார்? யாரும் கிடையாது. அப்போ உங்கள் இருதயத்தை படைத்தவர் சரியா உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த இருதயத்தில் ஒரு சில மாறுபாடுகள் இருக்கான், ஒரு சில மாயைகளை இந்த இருதயம் பற்றி கொண்டு இருக்கிறான். அப்போ நான் கிருபையை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், வீணான மாயையை பின்பற்றி கிருபையை போக்கடிச்சிடாதீங்க அப்படின்றது தான் அவருடைய ஏக்கமாக இருக்கு. அப்போ அடுத்தது பாருங்க, 17:10 எரேமியா 17:10 எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரிகளை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் அவனுடைய வழிக்கும் செய்கைகளுக்கும், அப்போ எல்லா செய்கைகளுக்கும் சரியா பிரதிபலன் அவர் கொடுப்பார். நம்ம நன்மை செய்தால் திரும்பியும் நன்மை நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம தீமை செய்தால் திரும்பியும் நம்மளுக்கு தீமை உண்டாகும். இதை ஒத்துக்கிறீங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்மளை இன்னைக்கு அழைக்கிறாரு. நம்மளை படைத்தவர் தான், நம்மளுடைய மெய்ப்பர் தான். இன்னைக்கு என்னையும் உங்களையும் குற்றப்படுத்துறது கிடையாது. நேற்று என்னை குற்றப்படுத்தலை, என்னை என்ன செஞ்சார் தெரியுமா? என்னை ஒழுங்குபடுத்தினார். இல்லை மகனே, இன்னும் பியூரிட்டிக்குள்ளவா, இன்னும் தேவைப்படுது, இன்னும் அசுத்தம் காணப்படுது. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? என்ன இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு தகுதி இல்லாமல் ஆயிடக்கூடாது, என்னை அவர் அடித்து போட்டக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, என்னை அடி வாங்கக்கூடாது. இதுதான், என்னை தள்ளி விட்டுறக்கூடாது. நான் வந்து புல்லுள்ள இடத்துல என்னை மேய்த்துக்கு போகணும். அவருடைய இரக்கம் அப்படிதான் இருக்கு. அப்போ நான் போயிட்டு முள்ள தெரிந்து கொள்ளக்கூடாதுன்றது தான் அவருடைய இயக்கமாக இருக்குது. சரியா? அவருடைய இரக்கத்தினால, அவருடைய காரணத்தினால இன்னைக்கு நான் நிற்கிறேன், இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ பாருங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரிகைகளை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். இருதயத்தையும் உள்ளத்தையும் சோதித்து அறிகிறாராம். சரியா? ஆராய்கிறாராம். அதை வந்து ஆராய்கிறது அப்படின்னா என்னன்னா, ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் கொடுப்போம். நம்ம அந்த பிளட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணாதான் உள்ள என்ன நோய் இருக்குன்றது தெரியும். அப்போ நம்மளோட இருதயத்தை அவர் ஆராயும் போது உள்ள என்ன அழுக்கு இருக்குது, என்ன குற்றம் காணப்படுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார்.
அப்போ பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நீ இதை பண்ணிட்ட, நீ தள்ளப்பட்டவன் அப்படின்னு சொல்லி உங்களை மூலையில முடங்கி இருக்க வைப்பான், சோர்வு கொடுத்துருவான். சோர்வு கொடுக்குறவங்க பிசாசான. அப்போ நீ இப்படி ஒரு பாவியா இருக்கிற, பாவி 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 பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க தான் பிசாசான. ஆனால் ஆவியானவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்குள்ள வந்த காரணமே அதுக்கு தாங்க. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இருதயத்தால் பாவம் பண்ணாமல் இருக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் என்னோட ரத்தத்தை சிந்தி இந்த இருதயத்தெல்லாம் நான் இந்த பாவத்தெல்லாம் இந்த இருதயத்திலேருந்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்தாரு. கரெக்டாக கொடுத்துட்டாரா? இப்போ நான் திரும்பியும் பாவம் செய்கிறேன். இப்போ நான் பாவம் செய்யும்போது நான் சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பிசாசானவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? நீ ஒரு பாவியாச்சு, நீ எப்படி என்ட்ராகிற அப்படின்றத கேட்குறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? வா என்னிடத்துல பெற்றுக்கொள், நான் உனக்கு சமாதானத்தை தரேன். பிசாசு சமாதானத்தை கொலைப்பான், பாவின்னு சொல்லி குத்தி காட்டி கொலைப்பான். நானே உனக்கு சமாதானத்தை தரேன்னு சொல்லி சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் இன்னைக்கு இருக்கிறாரு. அடுத்தது அதே கலாத்தியர் 6 எடுங்க. கலாத்தியர் 6:7. இல்ல, கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். முதல்ல என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? மோசம் போகாது இருங்கள், வஞ்சிக்கப்படாது இருங்கள். மோசம் போகாது இருங்கள்னா வஞ்சிக்கப்படாது இருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அவரை யாரும் கிண்டல் அடிக்க விட மாட்டார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் வலியுறுத்துறாரு. என்னை கிண்டல் அடிக்க முடியாது, ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து உங்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருக்குதுங்க. புரியுதா? இப்போ நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ, அன்பை விதைக்கிறோமா, பாசத்தை விதைக்கிறோமா, நீடிய சாந்தத்தை விதைக்கிறோமா, பொறுமையை விதைக்கிறோமா, என்னத்தை விதைக்கிறோம்? அப்போ நம்மளை கேட்டுக்கணும். இப்போ நான் இந்த அன்பு இல்லாததை விதைச்சேன்னா எங்கேயாவது, பாசமா இல்லாம நான் நடந்துக்கிட்டேன்னா எங்கேயாவது, நீடிய சாந்தம் என் இடத்துல காணப்படாமல் இருந்ததா, அந்த விதையை விதைச்சேன்னா அப்போ அதையே தான் அறுப்பீர்கள்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நம்மளை உணர்த்திட்டாரு. எதுக்கு உணர்த்துறாரு தெரியுமா? என்னுடைய ஆட்டை நான் அமர்ந்த தண்ணீருக்கு கொண்டு போகணும். பாயிண்ட் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. என் ஆடுக்கு அதுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இருக்கு. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பான்ற எதிராக ஒரு கையெழுத்து இருக்கு. இந்த கையெழுத்தை எனக்கு மாற்றணும். புரியுதா? என் ஆட்டோட இருதயத்தை நான் மாற்றி, என் ஆடு என்கிட்ட எப்போ தன்னோட இருதயத்தில் இருக்கிற அந்த பாவத்தை உணர்ந்து பாவமன்னிப்பு கேட்குதோ அதை நான் அமர்ந்த தண்ணீர்கிட்ட கொண்டு போயிடுவேன். இதுதான் அவருடைய சத்தியமாக இருக்குது. அப்போ பாருங்க, கலாத்தியர் 6:7 இப்படி சொல்லுதா. இன்னொன்று எடுத்துக்குவோம், எரேமியா 17:1. அது என்ன சொல்லுதுன்றதை பாருங்க. அடுத்தது 17:1 கரெக்டா? எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதித்திருக்கிறது. பாருங்க, யூதாவின் பாவம் எங்க இருக்குதான் பாருங்க. இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு. அப்போ பாருங்க எவ்வளோ ஆழமா வைரத்தை வச்சு செதுக்குவாங்க. வைரத்தை வச்சு அழகாக வெட்டிட முடியும். வைரம் அவ்வளோ ஷார்ப்பான ஒரு விஷயமா இருக்குது. இரும்பெழுத்தின் ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அப்போ உங்களுடைய பலிபீடங்கள் என்ன தெரியுமா? நீங்க துதிக்கிறீங்கல்ல, அதுதான் பலி. நீங்க செலுத்துற பலியில பாவமும் சேர்ந்து கலந்துருக்குதான். அப்போ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வந்துச்சான்னு யோசிங்க. என்னைக்காவது நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் நான் இன்னைக்கு சண்டே துதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மண்டே போயிட்டு யாராவது சபிச்சேன்னா, யாருக்கு விரோதமாக கோபமாக பேசினேன்னா, யாரையாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுனேன்னா, அப்போ அதை தான் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, யூதாவின் பாவம், நம்ம தான் யூதர்கள், நம்ம தான் வேறு யாரும் கிடையாது. யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும்
இருதயத்திலையும் இருக்குது பாவம், அது இல்லாமல் செலுத்துகிற பலிகளிலையும் பாவம் இருக்குது. அப்போ பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எழுதப்பட்டு வைத்திருக்க, இந்த மாதிரி எழுதியிருக்குது, உங்களோட பாவம் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. எவ்வளவு கிளியரா பேசுறாரு பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி எழுதப்பட்டு வைத்திருக்குது. அப்போ இந்த மாதிரி எழுதப்பட்டு வைத்திருக்கிற பாவத்தை நான் என்ன செய்வேன் மகளே, நான் என்ன செய்வேன் மகனே, நான் இன்னைக்கு உன்னை திருத்தி தானே ஆகணும், திருத்தாம என்னால் போக முடியாது, என்னோட கடமையாயிடுச்சு அது. அப்போ அதுதான் உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். மனம் திரும்புங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் மேலே மனஸ்தாபம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காராதீங்க. முதல்ல அதே மாதிரி தான் அந்த சொல்கிறாரு பார்த்தீங்களா, சகோதரருக்குள்ள உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கா, காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னாடி போய் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகிட்டு வாங்க. அன்பு இல்லாமல் இருக்கிறீங்களா, யார் கூடயாவது முறுக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கா, வேண்டாம் வேண்டாம் மகனே, வேண்டாம் மகனே, அவ்வளோதான். இன்னைக்கு போயிட்டு ஒப்புரவாயிருங்க. யார் கூடயாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதெல்லாம் இது பண்ணிட்டு வாங்க, சரி பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எப்படி எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கதான் பாருங்க, இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபிடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அப்போ கிளியரா இருக்குது, விசிபிளா தெரியுதுன்னு சொல்றாரு, தெளிவா வெளிச்சம் போட்டு காணப்படுது உங்க பாவங்கள். அப்போ இந்த பாவங்களெல்லாம் நம்ம வந்து அறிக்கை செய்து விட்டு விடணுமா, அதுதான் அவருடைய ஒரே ஏக்கமாக இருக்குது. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த ஜபங்களெல்லாம் முடிக்கும் போது, இந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது நம்ம அறிக்கை செய்து விட்டு விடணும். சரியா? அடுத்தது பாருங்க, அதே தான் என்ன சொல்லுது, ஏசாயா 48:9 என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 48:9. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். அப்போ இன்னைக்கு கோபத்தை நிறுத்தி வைத்திருக்கிறாராம். ஏன்னா என் நாமம் என்ன, பரிசுத்தம். என் நாமம் என்ன, நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை என்னும் நாமம் உள்ளவர் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? இவ்வளோ பாவங்கள் எழுதப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்குது. சரியா? இரும்பு எழுத்தாணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கு என்னோட பாவம். அப்போ நான் என்ன, ஆண்டவர் என்ன பண்ணுறாரா பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். நான் ஒன்றும் கோபப்படலை, நிறுத்தி வைத்திருக்கிறேன். சரியா? அதுக்கு முந்தின ஸ்டேஜில் ஆனால் நான் என்னோட ஆட்டுக்குட்டிங்களுக்கு சொல்லணும், நீ போகிற வழி சரி கிடையாது அப்படின்றது. அதை தான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உண்மையில் பொறுமையாக இருப்பேன். பொறுமையாக இருப்பேன், இனிமேலும் பொறுமையாக இருப்பேன். இன்னைக்கு பொறுமையாக இருப்பேன், நாளைக்கு பொறுமையாக இல்லாமல் போகிறது கிடையாது, இனிமேலும் பொறுமையாக இருப்பேன் அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுக்கப்படுற வாக்கு தத்துவங்க. அதனால இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க, இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. ஏன்னா என்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகுன்றது தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு நைட்டே அழைப்பு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போக முடியுமா, முடியாதா? நம்ம கேட்டுக்கணும் இதெல்லாம். அப்போ நான் இன்னைக்கு இமிடியேட்டாக என்ன பண்ணணும் தெரியுமா? யார் யார் கூடலாம் சண்டை போட்டனோ அவங்களுக்குலாம் ஒப்புரவாகணும். யார் யார் கூடலாம் எனக்கு மனஸ்தாபம் இருக்கோ அவங்களுக்குலாம் ஒப்புரவாகணும். யாராவது ஒருத்தங்க, உங்களுக்கே சில நேரம் தெரியும் இந்த மனஸ்தாபம் வந்து நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் இவங்க என் கூட முறுக்கிட்டே இருக்காங்க, பரவாயில்ல நீங்களே தாழ்ந்து போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தாழ்ந்து போனாரே இயேசு கிறிஸ்து நிறைய இருக்குதா? இயேசு கிறிஸ்துவோட சாயலை நம்ம எப்படி தடுத்து கொள்ளணும்னா, சில நேரம் நம்மளே கூட வந்து இது சாரிப்பா நான் தான் தப்பு பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு போயிட்டு நின்னீங்கன்னு வைங்களேன், அவங்க உடனே இறங்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இயேசு கிறிஸ்துவால் உங்களை பார்க்க முடியுங்க. உங்கள் இருதயத்தை அப்போ தான் பார்க்க முடியும். உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கணும்ல, உங்கள் இருதயத்தை பார்த்து அந்த புல்லுள்ள இடங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும்ல. இது என் ஆடு, என் சத்தத்தை கேட்டுச்சு, இந்த சண்டையை வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது என் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பிச்சு இந்த ஆடு, இதுக்குண்டான ஆசீர்வாதத்தை தராமையாக போயிடுவார், விட்டுட்டு போயிடுவாரா? இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கவருக்கு நிச்சயமாக விட மாட்டார். அப்போ நம்ம மனம் திரும்பணும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி ஏசாயா 9:6 எடுத்துருக்கோங்களேன். சாரி, ஏசாயா 48:17.
ஆமென். ஏசாயா 48:17 தெளிவாக சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பரான கர்த்தர் உங்களை மீட்கிறதற்கு வந்தவர். உங்கள் பாவங்கள்ல இருந்து மாத்திரம் இல்லை, உங்களுடைய நிலைமை இது ஏன் எனக்கு இந்த நிலைமை இப்படி இருக்குது, ஏன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? பாவங்கள் அதுக்கு தடையாக இருக்குது. ஏன் நான் ஆசீர்வாதத்துக்குள்ள ஒன்றும் போக முடியல, ஏன் நான் சமாதானத்தை சுதந்திரத்துக்க முடியல, இன்னும் பாவங்கள் தடையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் என்ன பாவம் பண்ணுறேன், நான் எப்படிப்பட்ட பாவின்னு எனக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த பாவத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு முயற்சி எடுங்க. சில நேரத்தில் என் மேலே பாவமே இல்லை, ஆனால் என்னோட சகோதரனுக்கும் எனக்கும் ஒரு சண்டை ஆயிடுச்சு, நான் இறங்கி போய்க்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், இன்னைக்கு என் கூட தான் பேசிகிட்டு இருக்கார் இயேசு கிறிஸ்து, என் சகோதரத்தில் பேசிகிட்டு இல்லை, என்கிட்ட என்னை பார்த்து நேராக பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் அதுக்கு செயல்படணும். புரியுதுங்களா? அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான், வேற யாருமே கிடையாது. பிரயோஜனமானதை தான் போதிக்கிறேன், வேற எதுவும் யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை உங்களுக்கு போதிக்கல. நீங்க மாயை, யூஸ்லெஸ்ஸான மாயையை ஒரு நாள் பின்பற்றிட்டு இருந்தீங்க, வைராக்கியத்தை பின்பற்றிருந்தீங்களா? வைராக்கியம் வச்சிருந்தீங்களா? வைராக்கியமாக நான் இவன் கூட பேச மாட்டேன், இவன் கூட பேச மாட்டேன்னு அர்த்தம் இருந்தீங்களா? அது மாயை. அதை பின்பற்றிட்டு இருந்தீங்களா? வைராக்கியம் வேண்டாமாங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு பேசுகிறேன். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். அப்போ தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு போதிக்க போகிறார். ஒரு மூணு காரியம் டக்குன்னு முடிச்சிடலாம். 3 காரியத்தை உங்களுக்கு போதிக்க போகிறாரு. இந்த 3 காரியத்தில் இருந்து உங்கள் வழிகள் மாறணுமா? உங்கள் இருதயங்கள் ஒரு 3 மாயையை பின்பற்றிட்டு இருக்கு. இந்த 3 மாயையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன் ஆசைப்படுறாரு? நான் புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போகணும், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டியில் கொண்டு போகணும். இது 2 தான் பாயிண்ட். அப்போது ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்ப்போம் பாருங்களேன். ஒரு சாபம் மாறணுமா? சரியா? எது சாபம் அப்படின்றத பேசுகிறாரு பாருங்க. எரேமியா 17:5 எடுத்துக்கோங்க. ஆமீன். எரேமியா 17:5 இப்படி சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. ஃபஸ்ட்டு மனுஷன் மேல் எங்கேயாவது நம்பிக்கை வச்சிங்களா? கடவுளை விட்டுட்டு இந்த மனுஷன் எனக்கு இந்த சகாயத்தை செய்வான், இல்லை ஒரு சில இடத்துல அறிக்கை கூட விட்டுருக்கோம்ல, இந்த மனுஷனால தான் எனக்கு இந்த நன்மை உண்டாச்சுன்னு. அந்த மாதிரி எந்த மனுஷனாலையும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசலைன்னா உங்களுக்கு அந்த நன்மை உண்டாயிருக்கவே இருக்காது. சரியா? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. அந்த மாதிரி என்னைக்காவது நடந்திருந்ததுன்னா அதை ரிப்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மனஸ்தாபப்படுங்க, ஆண்டவரே நான் சில நேரம் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. சரியா? மாம்சமானதை தன் புயபலனாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்போ ஏன் சாபம் வந்துருச்சு தெரியுமா? மாம்சமானதை தன் புயபலமாக கொண்டு, என் கைபலன் இதை செஞ்சது சொல்லியிருக்கோமா? என்னோட பிளானிங் தப்புனதே கிடையாது சொல்லியிருக்கோமா? நான் பண்ண நேரடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? என்னைக்காவது சொல்லியிருக்கோம். நிறைய நாள் சொல்லியிருக்கோம். அப்போ அதுலேருந்து மனம் திரும்புங்க. நான் தான் உங்களை நடத்துகிறவர், நான் தான் உங்களை போஷிக்கிறவர், நான் தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு அந்த புத்தியை கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்ததே நான் தான். என்னை மறந்து என் புயபலன் இதை செஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா என்னைக்காவது? நான் கட்டிய மகாபாபுலன்னு சொன்ன உடனே என்னாச்சு தெரியுமா? உடனே முடிச்சுட்டாரு கதையை. அப்போ அந்த மாதிரி நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? இன்னைக்கு உங்க மேல நிதானமா இருக்கிறாரு, என் மேல நிதானமா இருக்கிறாருங்க. நம்ம மேல அவர் நிதானமா இருக்கிறாரு, நம்மளை அழகா நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு குறையும் கிடையாது, ஒரு தாழ்ச்சியும் கிடையாது, நம்மளை அழகா நடத்துறாரு. முதல் காரியம், நான் என்னோட மாம்சத்தை தன் புயபலனாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஏன் எனக்கு இன்னைக்கு இந்த சாபம் வந்துச்சு தெரியுமா? மாம்சத்தை நான் நம்பினேன். இப்போ இதை விட்டு விலகு மகனே, இது உனக்கு சாபமா இருக்கு, இது உனக்கு கண்ணியா இருக்கு.
ஒரு மனுஷனையும் நீ நம்ப வேணாம், உன்னையும் நீ நம்ப வேணாம், என்னை மாத்திரமே நம்பு. டெய்லி காலையில் எழுந்து நான் உனக்கு வார்த்தையை கொடுப்பேன், அந்த வார்த்தையை மாத்திரமே தியானிச்சுட்டு அந்த நாளை ஓட்டி முடி, அது போதும், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மாறுதல் என்னன்னா, நான் மற்ற மனுஷனையும் நான் நம்ப மாட்டேன், என் கை பலத்தையும் நம்ப மாட்டேன். ஏன்னா ரெண்டும் நித்தியம் கிடையாது, அனித்தியம். புரியுதுங்களா? இன்னைக்கு அவர் நினைச்சாருன்னா, அவர் தொட்டார்னா போதுங்க, அவர் தொட்டுட்டாருன்னா போதும். அந்த மனுஷனும் உங்களுக்கு ஒத்தாசைக்கு வர முடியாது, உங்களாலையும் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்க முடியாது. அவர் மாத்திரம்தான் ஒத்தாசை. ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. சத்தியம் உங்களுக்கு தெரியும், கரெக்டா? அப்போ ஏன் திடீர்னு இதை மறந்து யாரோ ஒரு மனுஷன் உதவி செஞ்சான் அப்படின்னா, இந்த மனுஷனால தான் என் கொம்பு உயர்ந்துச்சுன்னு சொன்னீங்களா? சொல்லியிருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவருக்கு மன்னிக்க வல்லதாக இருக்கிறார். என்னைக்காவது என் புயப்படம் தான் இதை செஞ்சிச்சுன்னு சொன்னீங்களா? அப்போ இந்த ஏரியாலையும் மனம் திரும்புங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பார். சரியா? அடுத்தது பாருங்க, எரேமியா 17:5 எடுத்துக்கோங்க. எரேமியா 17:6. சாரி. அவன் அவாந்திர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எவன் இப்படி தங்குறான்னா, ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தினவன், இந்த மனுஷனால தான் எனக்கு மேன்மை வந்துச்சு, என் புயபலத்தினால தான் எனக்கு மேன்மை வந்துச்சுன்னு சொன்னவனுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல். நன்மை வருது, எங்கிருந்து வருது நன்மை? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து எனக்கு நன்மை வருது, அதை காணலையாம், அதை உணரவே இல்லையாம். எங்கிருந்து எனக்கு இவ்வளோ நாள் ஆதாயம் கிடைச்சிது, எங்கிருந்து நான் இவ்வளோ நாள் சாப்பிட்டேன், எங்கிருந்து நான் இவ்வளோ நாள் மூச்சு விட்டேன் அப்படின்றத அவன் மறந்துட்டான். மறந்துட்டு நான் ரொம்ப தெம்பாக இருக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஒரு ஆர்டரில் இருக்கிறேன், கரெக்டாக நிறைய நேரம் சொல்லியிருப்போம்ல, அதனால தான் நான் இவ்வளோ என் உடம்பை நான் ஹெல்த்தியாக வச்சுக்கிறேன், நான் ஜாக்கிரதையாக சாப்பிட்றேன், அதனால தான் எனக்கு எந்த நோயும் வரலன்னு சொன்னீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. புயபலனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, டாக்டர்ஸாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் அவ்வளோதான், மண்ணுனால படைக்கப்பட்டான். அவர் ஒரு நசுக்கினார்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கதை. அவர் ஈஸியாக அவரோட பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு நம்மளோட தயவாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்மளை மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பினாதான் ரட்சிக்கப்படுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ஏரியாவில் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டார். சரியா? அடுத்தது, யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்னு அடுத்த வசனம் பேசுது பாருங்க. எரேமியா 17:7 எடுங்க. அப்படியே வாசிங்க 8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருஷமின்றி தப்பாமல் கனி கொடுப்பதுமான மரத்தை போலிருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தெளிவாக சொல்லுதா? கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஃபர்ஸ்ட் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தரை தன் நம்பிக்கையாகவே, என் நம்பிக்கையே அவர் தான், அவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறது மாத்திரம் இல்லை, நான் இன்னைக்கு எழுப்பி நடக்கிறதே அவர்னால தான் நான் உணர்ந்தவன். அவன் தான் இந்த 2வது பாயிண்ட்ல வரவன். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் தான் என் நம்பிக்கையே, என் புகலிடமே அவர் தான், எனக்கு ஆறுதல் செய்கிறவரே அவர் தான், என்னை போஷிக்கிறவரே அவர் தான். எவன் உணர்ந்தானோ, சரியா, அந்த மனுஷன் பாக்கியவான். எப்படி பாக்கியவானா இருப்பான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நிறைவேற்றிட்டாங்க. அதனால அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நடப்பட்டதும் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட செடி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ செழிப்பாக இருக்கும், எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கும் தெரியுமா? அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவனை போய் நட்டு வைப்பாரான். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும்.
எவ்வளோ அருமை பாருங்க. அவனோட வேர்கள் வந்து அழகாக போயிடுமா, தண்ணீர்கள் அண்டிக்கு போயிடும். அது ஆண்டவரால் தான் அதை பண்ண முடியும். நம்ம எவ்வளோ முயற்சி முண்டியடித்தாலும் அது பண்ண முடியாது. தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நம்மளை நிறுத்த முடியாது. அவர் தான் நம்மளை நிறுத்தணும். அவர் நிறுத்தும் போது உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கடி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. இது ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களை குத்தி காட்டுறதுக்கு அவர் வரல, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. வழியில மாற்றுவார், நம்ம மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். அவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். அவருக்கு ரொம்ப ஈஸி. இது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். அப்போ இதற்கு ஒப்பு கொடுப்போம், சரியா? அப்போ நம்ம இனிமேல் என்றைக்குமே மனுஷனை நம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, என்றைக்குமே என் சுயபலத்தினால தான் இதை பண்ணேன்னு சொல்லிடவே கூடாது. தப்பி தவறி கூட இனிமேல் சொல்லிடாதீங்க. இவ்வளோ நாள் கதை வேற, இனிமேல் கதையை மாற்றுறாரு, இனிமேல் இருதயத்தை மாற்றுறாரு. எல்லாமே புதிதாகுது. ஏன்னா அவர் நம்மளை அந்த நித்திய ஜீவனுக்கு எடுத்துகிட்டு போகிறாருங்க. இங்கே மாத்திரம் உங்களுக்கு செழிப்பை கொடுக்குறது அவருடைய விஷயம் கிடையாது. அங்கே மெயினாக அங்கே கொண்டு போகணும். மேலே போகிறது ரொம்ப கஷ்டம், நித்திய ஜீவனுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாதை இடுக்கமாக தான் இருக்கும். மற்றவன் எல்லாம் ஏடா கூட பண்ணிக்கிட்டு இருப்பான், உங்களை கோபப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஏன் உனக்கு இந்த மனுஷனால தானே நன்மை வந்துச்சு, ஏன் அவனை நீ வந்து மகிமைப்படுத்தலைன்னு கேட்பான். ஏன் அவனை நீ ஹானர் பண்ணலை, ஒரு அந்த ஆஃபீஸ் மீட்டிங்கில் வந்து சொல்லுவான், ஏன் உன் பாஸை நீ ஹானர் பண்ணல, அந்த பாஸே கேட்பான். நீங்கள் சொல்லணும், கர்த்தர் கொடுத்தார், எனக்கு உன்னை கர்த்தர் தான்டா கொடுத்தாருன்னு சொல்லணும். வேற யாரும் கொடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். உன்னை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, என்ன உனக்கு கர்த்தர் கொடுத்தார், வேற யாரும் கிடையாது. அவருக்கே மகிமை உண்டாகும். அவருக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப லேசான காரியம். கர்த்தர் கொடுத்தார், அடுத்த வார்த்தையை கர்த்தர் எடுத்தார். அந்த யோபு 1 வருது, யோபு 1:21 வருது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்றாரு யோபு. அவர் நல்ல நீதிமான். அவருக்கு தெரியும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு, அவரால் எடுக்கவும் முடியும்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அப்போ எந்த இடத்துலையும் மனுஷனுக்கு மகிமை கொடுக்காதீங்க. எந்த இடத்துலையும் இன்னொருத்தர் நம்மளை போந்து பேசிக்கிட்டு இருப்பான், சார் நீ என்ன சூப்பராக அருமையாக பிளான் பண்ணுற, என்ன அருமையாக வேலை பார்க்குற, ஒன்றை மாதிரி வேலை பார்க்கறதுக்கு யாராலுமே முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஆமான்னு சொல்லி நானும் தலையாட்டிகிட்டு இருப்பேன், நான் பண்ணியிருக்கேன். அப்போது என்னையும் சேர்த்துதான். இப்போ என் வழியும் மாறணும்ல, அப்போது எல்லா வழியும் மாறணும். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு நன்மையை கொடுக்கணும். ஏன்னா என் தேவனை மறந்து மாயையை பின்பற்றிட்டு இருக்கக்கூடாது. என்னோட மூளை வந்து மாயைங்க, இதை அவரால் குழப்பி போட்டுற முடியும், பிசைஞ்சிருவார் அவர், ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்மளால். அப்போ இன்னைக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்தாருன்ற பார்வையில் நம்ம பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், இதை எனக்கு கர்த்தர் கொடுத்தார், இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், இந்த மனுஷனை கர்த்தர் கொடுத்தார், இந்த செல்வத்தை கர்த்தர் கொடுத்தார், இந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த கிருபை. அதை நான் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுறேன், சரியா? அப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்டா இது. இந்த இடத்துல நம்ம இந்த ஏரியாவில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். ரெண்டாவது ஏரியாவுக்கு போவோம். ரெண்டாவது ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 17:11. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையை காத்து குஞ்சு பொழியாமல் போகிற கௌதாவிற்கு சமமாக இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாக இருப்பான். அநியாயமாக ஏதாவது சம்பாதிச்சிங்களா? அநியாயமாக நான் எதையாவது சம்பாதிச்சேன்னா, என்னோடய வீட்டுக்குள்ளே என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது அநியாயமான காசு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிதானித்து பார்க்கணுமா? அப்போ நம்மளை பார்த்து வர கேள்வி இது. படைத்தவர் நம்மளை கேட்கிறாரு, மகனே மகளே, எங்கேயாவது அநியாயமாக சம்பாதிச்சிங்களா? நீங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும், சரியா? அப்போ ஒருவேளை பதில் வந்து ஆமாம், இந்த இடத்துல நான் நல்லா யோசிச்சு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயத்தையும் இப்போ நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும், அலசணும். எந்த ஏரியாவுக்கு அந்த அநியாயமான பொருள் என் வீட்டுக்குள்ளே வந்துருச்சா? எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உணர்த்தினார். 2017
13 என் கல்யாணத்தை ஒட்டி நான் 2 டை வாங்கினேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அந்த டை என் வீட்டில் இருக்குது ஒன்றும். இது அநியாயங்க. இதை என்கிட்ட உணர்த்தினார். இதை கொண்டு போய் கொடு அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரி கூட சின்ன சின்ன விஷயங்களை யோசிங்க. இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நீ அநியாயம் செஞ்ச. உன் நண்பன் என்ன செஞ்சான் தெரியுமா? உனக்கு நன்மை செஞ்சான், 2 டை கொடுத்தானே, அவனுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணணுமா வேணாமா? ஒன்றும் அது உன்னோட லாக்கப்புள்ளே இருக்குது. அப்போ அதை நான் ரிட்டர்ன் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் உணர்த்தப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி அநியாயமாக சம்பாதிக்கிறது உண்மையாகவே அநியாயமாக சம்பாதிக்கிறது மாத்திரம் கிடையாது. இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு பெண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பெண்ணை எடுத்துகிட்டு நான் என் வீட்டில் வச்சுருந்தேன்னா என் ஃப்ரெண்டுக்கு தானே, அவன் எதுவும் சொல்ல மாட்டான். கரெக்ட் தானே? எனக்கும் அந்த எண்ணம் தான். என் ஃப்ரெண்டுக்கு தானே, அவனோட டை எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால நான் திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாருங்க. கர்த்தர் அறிவார் என் இருதயத்தை. நான் அது மேலே இச்சிக்கிட்டேன். அந்த டை ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, நானே வச்சுக்கிறேன். அந்த பெண் அவ்வளோ அழகாக இருக்குது, அதனால நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அநியாயமாக சம்பாதிச்சது நான் சம்பாதிச்சிட்டேன் பார்த்தீங்களா? 10-15 வருஷமாக சாபம் என் கூடயே இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லையும் அப்போ பாருங்கள், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையும் காத்து குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாக இருக்கிறான். எவ்வளவு நாள் நீங்கள் வெயிட் பண்ணாலும் அந்த ஆசீர்வாதம் வராது. இந்த சாபம் உள்ளே இருந்ததுன்னா, மற்றவங்களோட பொருள் உள்ளே இருந்ததுன்னா சாபம் ஆசீர்வாதம் வராது. அநியாயமாக சம்பாதிச்சிங்களா? இந்த இடத்துலையாவது அநியாயம் நடந்துச்சா? அநியாயமாக சம்பாதிக்கிறது அப்படின்னா நான் செய்யாத வேலைக்கு நான் காசு வாங்குறது தான் அநியாயம். நான் அதில் எனக்கு எந்த ஈடுபாடுமே கிடையாது, அதில் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் அதில் நான் ஏதோ ஒரு காசு வாங்கியிருப்பேன், ஏதோ ஒரு பார்ட்டி என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கும், என் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்திருக்கும். அப்போ அநியாயமாக ஏதாவது இடத்துல நான் சம்பாதிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிதானித்து பார்க்கணும். இப்போ 2வது காரியம், அநியாயமாக சம்பாதிச்ச பொருள் எதுவும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டாம் மகனே, இருக்க வேண்டாம் மகளே. அது ஃப்ரெண்ட்ஸ் பொருளாக இருக்கட்டும், சொந்தக்காரங்க பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை உணர்த்துறாரு பார்த்தீங்களா? இன்றைக்கி இவ்வளோ நேரத்துக்கு உங்கள் இருதயத்தில் எல்லாருக்குமே பேசியிருப்பார், இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது, இது சாபம், இதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருந்து இதை ரிட்டர்ன் பண்ணிவிடு, இந்த காசை ரிட்டர்ன் பண்ணிவிடு, வேணாம், இது நம்மளுக்கு சாபம், இந்த காசை ரிட்டர்ன் பண்ணிவிடு, இது அநியாயமாக வந்த காசு, அவன் உன்னை முட்டாள நினச்சா கூட பரவாயில்ல, நீ ரிட்டர்ன் பண்ணிவிடு, இந்த மாதிரி பேசுவார் உங்களோட. அப்போ நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுங்க, அந்த வழிகளை மாற்றுங்க. ஃப்யூச்சரில் இந்த வழிகள் மாறணும். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அப்போ தான் அருமையான புல்லை மேய முடியும், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்போ இந்த காரியத்தில் நம்மளை எதிர்பார்க்கிறார். சரியா? அடுத்தது பாருங்க, யோபு 15:34 இன்னொரு அநியாயத்தை பற்றி பேச விரும்புகிறார். யோபு 15:34. ஆமென். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம், பரிதானம் வாங்குகிறவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். சத்தியங்க, இதில் எழுதிட்டாருன்னு வைங்க, அக்கினி தான் பட்சிக்கும், வேறு எதுவுமே பட்சிக்காது, மாறவே மாறாது. அது என்ன பாருங்க, பரிதானம் அப்படின்னா என்ன? லஞ்சம். எதுக்காவது நம்ம லஞ்சம் வாங்கணுமா? என்னைக்காவது நல்லா யோசிச்சு பார்க்கணும். சின்ன சின்ன காரியத்தில் கூட லஞ்சம் இருக்குது. பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி தான் லஞ்சம் வாங்கணும்னு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் லஞ்சம் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களில் லஞ்சம் இருக்குது. எனக்கு போன வாரம் ஒரு யூனிட் ரப்பீஸ் எனக்கு கடவுள் கிருபையில் 1200 ரூபாய்க்கு கிடைக்குது. எங்கள் மேல் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, 8 வீட்டுக்கு போடுங்க, சரியா, கூட ஒரு 1500 சேர்த்துக்கோங்க, ஒரு 3000 ரூபாய், 1800 சேர்த்துக்கோங்க, 3000 ரூபாய் சொல்லுவோம். ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே மற்ற எல்லாருக்கும் 4500 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிடைக்குது, எனக்கு 1200 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆண்டவர் பேசுகிறாரு. இப்போ இதுக்கு நீ ஒத்துக்கவே கூடாது. 1200 ரூபாய்க்கு உனக்கு என்ன கிடைச்சதோ அதை அப்படியே கொடு, அதுதான் நன்மை. இதுக்கு மீறி நீ பண்ணிட்ட, கூட ஒரு 100 ரூபாய் வாங்கினாலும் உனக்கு சாபம்னு சொல்லிட்டார். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் என்னைக்காவது நம்ம பண்ணியிருந்தாலும் அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. வேண்டாம், அந்த காசு நம்மளுக்கு, அந்த காசு வேண்டவே வேண்டாம், அது சாபம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அவர் நினைச்சார், நான் பொண்ணு வெள்ளியும் என்னுடையது, உன் வழியும் சரியா இருந்ததுன்னா பொண்ணு வெளியும் வாரி அரைக்கிறதுக்கு நான் வல்லவராக இருக்கிறேன். அப்போ சின்ன சின்ன விஷயம்தான்.
சின்ன சின்ன விஷயம்தான். அவர் கேட்குறாரு, சார் உங்களுக்கு பிழைக்கவே தெரியல, உங்களுக்கு ஒரு இடத்துல 1200 ரூபாய்க்கு கிடைக்குது, 4000 ரூபாய் 4500 ரூபாய்க்கு போகுது, 3000 ரூபான்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக கொடுத்துட்டு போவாங்க. 8 பேர் இன்ட்டு 3000 ரூபாய், 1800 இன்ட்டு ஆல்மோஸ்ட் எவ்வளவு, ஒரு தெரியல எவ்வளோன்னு, 16000 ரூபாய் 15000 ரூபாய் கிடச்சிரும் ஒரே நாளில், ஒரே ராத்திரியில். ஆனால் என்னை இன்னைக்கு சாவடிச்சிடுவார் ஆண்டவர். எனக்கு இன்னைக்கு அந்த சாபம் எனக்கு வேண்டாம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய சாபமாக வந்து நிற்குது, பெரிய பெரிய சாபம். அப்போ இந்த ஏரியாவில் அப்போ என்ன செய்வாராம் பாருங்க, மாயக்காரன் கூட்டம் வெறுமையாய் போகும். அந்த இன்னொருத்தர் வந்து மாயக்காரர் தான், மாயமாக எனக்கு 1200 தான் கிடைக்குது, இதில் என் பங்கு ஒன்றுமே இல்லையே, தேவன் நன்மையான இடத்த எனக்கு காட்டி கொடுத்துட்டாரு, நான் நன்மையை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போகிறேன், நான் உனக்கு நன்மை செஞ்சேனா நீ இன்னொருத்தருக்கு நன்மை செய்தானே, அதானே தேவ சாயல். மாயக்காரன் கூட்டம் என்ன பண்ண தெரியுமா, அது கூட ஒரு அமௌண்ட் வச்சு சம்பளம் நல்லா அன்னைக்கு வந்து வருமானத்தை பார்த்துருவாங்க. ஆனால் என்ன ஆகுமா பாருங்க, மாயக்காரன் கூடாரம் வெறுமையாய் போகும். வெறுமையாய் போகிறதுனா என்ன தெரியுமா, ஒன்றுமே இல்லாமல் போகிறதுங்க. அந்த இடத்துல என்னை கொண்டு போய் நான் நிறுத்திக்க மாட்டேன், அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த மாட்டார். அதுக்கு தான் இன்றைக்கி வழிகளை மாறணும் அப்படின்னு சொல்கிறார். வெறுமையாய் போகும், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். பரிதானம் எங்கேயாவது லஞ்சம் வாங்கினோமா, அந்த இடத்துல வந்து அவங்களோட கூடாரங்களை அக்கினி பட்சிக்குமா. ஒரு இடத்துல வெறுமையாகி போகும் என் கூடாரம், ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரனா ஒரு இடத்துல போகிறேன், இன்னொரு இடத்துல அக்கினி வந்து பட்சித்ததுனாலும் அவ்வளோதான் இருந்துச்சு என் கதை. என்ன பண்ண முடியும்? ஏன்னா நான் பரிதானம் வாங்கி வாங்கி அந்த வீடை கட்டினேன்னா, லஞ்சம் வாங்கி வாங்கி வீடை கட்டினேன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் வந்து சொல்லி அதுலேருந்து என் வீடை கட்டினேன்னா, அப்போது இந்த இடத்துலலாம் நான் என்னை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி உங்களை படைத்தவர் விரும்புகிறார். இந்த சாபம் உங்களுக்கு வேண்டாம், சரியா? அடுத்தது இன்னொரு சாபத்தை குறித்து பேசுகிறார். சங்கீதம் 15:5 எடுத்துக்கோங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. யார் அசைக்கப்படுவதில்லை பாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். என்னைக்காவது வட்டிக்கு கொடுத்துருப்போமா, இல்லை யாருக்காவது சஜஷன் கொடுத்துருப்போமா, இவ்வளோ பணம் வச்சுருக்கியே நீ வட்டிக்கு பேசாமல் விட்டுறேன்னு. ரெண்டுமே பாவம் தாங்க. இன்னொருத்தனை பாவம் செய்ய தூண்டினாலும் பாவம் தான், இன்றைக்கி நான் கையில் காசு வச்சுட்டு வட்டிக்கு கொடுத்தாலும் அது பாவம் தான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பேங்க்லாம் பண்ணலையாக, பேங்க் பண்ணலை, என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வட்டிக்கு தானே விட்றாங்க சொல்லுவாங்க. நீங்கள் செய்யாதீங்க, அது பாவம், அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படைத்தவர் சொல்கிறாருங்க. உங்களுக்கு இங்கே மாத்திரம் ஆசீர்வாதத்தை அவர் வைக்கணும்னு ஆசைப்படலை, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகணும். ரொம்ப மெயினான 2 விஷயம், இங்கேயே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இங்கேயே சமாதானம் வேணும், நித்திய ஜீவனையும் நான் பெற்றுக்கொள்ளணும். ஸோ 2வது பாயிண்ட் இது. 2வது பாயிண்டில் சப்டிவிஷன் மாதிரி வருது இது. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். அப்போ குற்றமில்லாதவனுக்கு ஒருத்தன் வந்து அநியாயமே செய்யலை, ஆனால் அவனுக்கு எதிரில் ஒரு பழி போட்டுட்டாங்க. அப்போது இந்த பழி போட்டது நிமித்தம் அவனை வந்து ஒரு வேளை தூக்கு தண்டனை கொண்டு போகிறாங்கன்னு வைங்க. இந்த இடத்துல நம்மளை வந்து ஒரு இடத்துல நம்ம போயிட்டு நிற்கிறோம் அந்த இடத்துல. அப்போ நீயும் சேர்ந்து சாட்சி சொல்லு, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சொல்லிடாதீங்க, ஓடிடுங்க அந்த இடத்துக்கு, தலை தறிக்க ஓடிடுங்க. அந்த மாதிரி இடங்கள்ல எங்கேயாவது நீங்கள் நின்று அந்த மாதிரி நடந்திருக்கா, அதை யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நடந்தது தான், ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம், தப்பு இல்லை, தப்பு தான் அது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இரக்கமாக இருக்கிறாரு, உங்களையும் என்னையும் மீட்டு கொள்ளணுன்றது தான் அவருடைய ஆசை. நம்ம நரகத்துக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, அவருடைய பாயிண்ட்டே அதுதான். அப்போ இந்த மாதிரி எந்த ஏரியாவில் தப்பு நடந்திருந்தாலும் அதை ரிப்பெண்ட் பண்ணி வாங்க. ரிப்பெண்ட் பண்ணி வரும்போது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கும் இருதயத்தில் நம்ம அவர் உணர்த்திட்ட பிறகும் அதை போட்டு அழுத்தாதீங்க, வெளியில் வராமல் இரு. எனக்கு இது ஒன்றும் புரியலை, எனக்கு இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது, இதுதான் நீங்கள் அதை அழுத்தாதீங்க. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா, ஆமாம் ஆண்டவரே நீங்கள் உணர்த்திட்டீங்க, பாவிதானா, சரியா? 2 பேருடைய ஜெபம் தெரியுதா? ஒருத்தன் தான் நெஞ்சில் மார்பில் அடிச்சுட்டு அழுதானா, அவனோட ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு.
நான் பரிசுத்த, நான் இது பண்ண அதை பண்ணேன்னு சொன்னவனோட ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படலைங்க. மாரில் அடிச்சுட்டு அழுதானா, ஏன்னா நீங்கள் என்ன உணர்த்திட்டீங்க, நான் இதை விட்டு வெளில வந்துடுறேன்ப்பா, எனக்கு பலன் செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு அழுத போது அவனுக்கு இறங்கினாராம், அவனோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த எண்ட் ஆஃப் திஸ் இந்த மெசேஜில் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்குற ஜெபம் அதுதான். சரியா? 2 காரியங்களை உணர்த்திட்டாரா? 3வது காரியத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை பாடிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 காரியம் என்னது? முதல்ல எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, உங்கள் சுயபலனையும் நம்பாதீங்க. முதல்ல இது 2 உங்களுக்கு கண்ணி, சரியா? உங்களுக்கு சாபத்தை வர வைக்கும். அடுத்தது, எந்த எந்த பொருளையும் அநியாயமாக சம்பாதிச்சிடாதீங்க. யாருடைய பொருளாவது, க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பொருளாக இருக்கட்டும், அவனே கிண்டல் அடிக்கிறான். ஏன்னா நீ கால் பண்ணி சொல்கிறேன், லூஸு மாதிரி பேசாதடா, வச்சுக்கோ, அதில் என்ன இருக்குது அப்படின்றான். அப்போது நான் கால் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கு, இந்த மாதிரி இருக்குதுடா உன்னோட பொருள் என் வீட்டில், நான் அதை வந்து கொடுத்துட்றேன். மென்டல் ஆகிட்டியா நீ, உனக்கு அதான் நீ ரொம்ப முத்தி போயிடுச்சு உனக்கு அப்படின்றான். அப்போது பரவாயில்ல, கொண்டு போய் கொடுத்துருங்க. அது ஆண்டவர் பார்வையில் அது சாபம். அப்போது யாருடைய பொருளும், எந்த அநியாயமாக சம்பாதிச்ச பொருளும் எனக்கு உள்ளே வந்துடக்கூடாது. சார், நீங்கள் பிழைக்க தெரியாத ஆள், 1200 ரூபாய்க்கு கிடைக்குது, 3000 ரூபாய்க்கு சொன்னாவே சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. வேண்டாம், அது சாபம். அநியாயமாக சம்பாதிச்சு எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். சரியா? அப்போ இந்த 2 விஷயத்தை ஆண்டவர் உணர்த்திட்டார். 3வது விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவோமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயோ, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயோ, பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமான் சிலுவையிலே பரியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பரியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட நேசியாமல் இருப்பாயா. மகனே, மகனே, மகளே, என்னை நேசிக்கிறையா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருக்கிறையா? என்னோட கற்பனைகளை கை கொள்ளும்போது நீ என்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம். என் கற்பனைகள் உனக்கு கசப்பாக இருக்கும்போது நீ என்னை நேசிக்கலன்னு அர்த்தம். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருக்கிறையா? ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாருங்க. எந்த பாடலும் சும்மா பிறக்கிறது கிடையாது, எந்த பாடலும் நம்மளோட பேசாமல் போகிறது கிடையாது, எந்த வசனமும் பேசாமல் போகிறது கிடையாது. பாவம் செய்கிறீங்களா, அதை விட்டு வெளியில் வாங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இதுதான் காலம், இதுதான் காலம், நம்மளுடைய ரட்சிப்பின் காலம், நம்மளை அவர் உயர்த்துகிற காலம், நம்மளை அவர் விடுவிக்கிற காலம். இது உங்களோடு என்னோட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, வேறு யாருக்கும் கிடையாது. இந்த சத்தியம் நிறைய பேருக்கு அறிவிக்கப்படலை, நிறைய பேர் இதை வந்து கேட்டு உணராது இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களை உணர்த்துறாரு, கேட்குறீங்களே, இந்த சத்தியத்தை கேட்கறதே அறுதியாகிடுச்சு. இனிமேல் காலம் அப்படிதான் இருக்க போகுது. இன்னைக்கு ஆனால் உங்களை கேட்க வைத்து கொண்டு இருக்கிறார். இதுதான் காலம், இதுதான் காலம். காற்றுள்ள போதே தூற்றிக்கோன்னு சொல்கிறார்ல, காற்றுள்ள போதே அவர் வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கும் போதே, அவர் இடைப்படும் போதே அதை ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்து மனம் திரும்புங்க, அதை விட்டு விடுங்கள். அதுக்கும் எனக்கு சம்மதமே இல்லைன்னு தலைதறிக்க ஓடிடுங்க. இனிமேல் அந்த பழைய மனுஷன் கிடையாது, இனிமேல் எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. 3வது வார்த்தைக்கு போயிடுவோம். 3வது வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
எரேமியா 17:20. என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 20, 21, 22 இப்படி சொல்லுது. அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நம்முடனே ஆண்டவர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமில் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் நம்மளோட பேசிகிட்டு இருக்கும்போது கேளுங்க, நிதானமாக கேளுங்க. என்ன பண்ணணுமா பாருங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்கு கொண்டு வராதபடிக்கும். உங்கள் சுமைகளை இன்றைக்கி சுமக்காதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்த வேலையை இன்றைக்கி பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், கர்த்தர் கொடுத்தார். அந்த வேலையை நான் தான் கொடுத்தேன், அந்த வியாபாரத்தை நான் தான் கொடுத்தேன், அந்த தொழிலை நான் தான் கொடுத்தேன். கரெக்டாக இன்றைக்கி நான் தான் கொடுத்தேன். உலகமே சொல்லும் இந்த சண்டே வேலை செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வீக் டேஸில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும். அது மாயைங்க. தெளிவாக சொல்கிறாரு ஆண்டவர், அது மாயை. அதை விட்டுருங்க, விட்டு வெளியில் வந்துடுங்க. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறேன் அப்படின்னா நான் அதான் கேட்டார், என்னை நேசிக்கிறையா மகனே, என்னை நேசிக்கிறையா மகளே, நான் சொல்கிறத கேளு. என்ன அவர் சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்கு கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமைகள் வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்ட ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆத்துமாக்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணுங்க. அன்னைக்கு உங்க சொந்த சுமைகளை சுமக்க வேண்டாம். வீட்டு காரியங்களை கூட பார்க்காதீங்கன்றார். வீட்டு காரியங்களை கூட பார்க்காதீங்க, உங்க வேலைக்கு போயிட்டு நிற்காதீங்க. ஆண்டவரே, ஓய்வு நாளில் மார்னிங் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்துருக்கோமா? சரியா? ஆண்டவரே, சர்வீஸ் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்துருக்கோமா? சரியா? இல்லை, சரியில்லைல்ல, சரியில்லைல்ல. கரெக்டாக நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் என் தேவனுக்கு, நான் அதுலேருந்து ஒரு வாரம் மட்டும் நான் விலகிட்டுமா? சரியில்லை, அது சத்தியம் கிடையாது. அதான் கேட்குறாரு, என்னை நேசிக்கிறையா மகனே, என்னை நேசிக்கிறையா மகளே, உனக்கு ஆசீர்வாதம் வரும். என்கிட்ட இருந்து தான், அவரோட கரத்தில் இருந்து நான் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமும் கனமும் வருமா. இந்த உலக பிரகாரமாக இன்றைக்கி நீங்கள் அந்த அந்த மேனேஜர் எதிர்த்துட்டா எனக்கு வேலை போயிடுமோன்னு பயப்படாதீங்க. வேலை போகாது, அவர் பாதுகாப்பார். ஏன்னா கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் கொடுப்பார். உங்கள் கிரியைகள் என்ன உண்மையாக இருக்குதா? என் வசனத்துக்கு நேராக உன் கிரியை இருக்குதா? என் வசனம் என்ன பேசிச்சு? ஓய்வு நாளில் உன் சொந்த சமையை சுமக்காத, ஓய்வு நாளில் உன் வேலை எதையும் நீ பார்க்க வேண்டாம். அதுக்கு நேராக உங்களுடைய வழிகளை திருப்புங்க, அதுக்கு நேராக உங்கள் வழிகளை திருப்பிடுங்க, முயற்சி எடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ஏரியாவில். ஏன்னா அவர் இந்த ஓய்வு நாளை அவருக்குரியது. ஓய்வு நாளில் நம்ம சர்ச்சில் கூடுறது மாத்திரம் கிடையாது, இந்த ஓய்வு நாளில் அவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம அலசிக்கிட்டே இருக்கணும், அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி என்ஜாய் பண்ண வேண்டிய நாள் ஓய்வு நாள். ஏன்னா அவர் 1-2 நன்மைகள் செய்யலைல்ல நம்மளுக்கு. அப்போ ஓய்வு நாளை எதுக்காக தனியாக பிரித்து வச்சாரு? இதற்காக தான். 6 நாள் நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறார். சாட்டர்டே கூட வேலை செஞ்சுக்கோங்க. சண்டே டோன்ட் ஒர்க், சண்டே ஒர்க் ஃபார் மீ. சண்டே எனக்குரியது, எனக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நாள் அன்றைக்கி. என்ன நினைவு கூர்ந்து, என்ன உங்கள் மனசில் வச்சு என்ன நீங்கள் அன்றைக்கி சந்தோஷப்படுத்த வேண்டிய நாள். ஏன்னா 6 நாள் உங்களுக்கு மூச்சை கொடுத்தேன், உங்களுக்கு பேச்சை கொடுத்தேன், உங்களுக்கு திறமையை கொடுத்தேன், கைபலத்தை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், சம்பாத்தியத்தை கொடுத்தேன். 7ஆவது நாள் எனக்குரியது. அதை யாரும் எந்த மாயையும் வஞ்சித்து போட்டக்கூடாது. எந்த மேனேஜரும் யார் சொன்னாலும் அந்த ஓய்வு நாள் தேவனுக்குரியது. எந்த மேனேஜருக்கும் கிடையாது, எந்த கம்பெனிஸ்க்கும் கிடையாது, எந்த தொழிலுக்கும் உரியது கிடையாது. ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. சொல்லிடலாம், நீங்கள் தெளிவாக சொல்லலாம், பதில் பிரதி உத்தரவும் தெளிவாக வரணும்.
இல்லை என்னால் வர முடியாது, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போக வேண்டிய நாள், இன்றைக்கி என்னோடய ஆண்டவருக்கு உண்டான நாள், ஆஸ் பர் மை ரூல், என் பைபிள் இதை சொல்லிச்சு, அதை தான் என்னால் கடைப்பிடிக்க முடியும். நிதானமான பிரதி உத்தரவு கொடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரியா? அப்போது எரேமியா 17:23 என்ன சொல்லுது பாருங்கள். தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். அப்போ என்ன ஆகுதான், நம்ம அதை கேட்கலையாம், நம்ம கழுத்து கடினம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுத்து கடினமாயிடுச்சு, இப்போ நம்ம கேட்கல அப்படின்ற பட்சத்தில் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, நம்ம கேட்கணும் அப்படின்றது வந்து ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ நம்ம எப்படி கேட்கணுமா, என்னை நேசிக்கிற மகனே, அப்போ ஓய்வு நாளில் சொந்த சுமையை சுமக்காத, இது என்னோட கட்டளையாக இருக்குது, என் கட்டளையை மீறுகிறியா, என்னை நீ நேசிக்கலன்னு அர்த்தம். என்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட கட்டளையை நான் மீறி போகாத, என்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொந்த சுமையை சுமந்துக்கிட்டே இருக்காது. அப்போ 3வது காரியம் இதாக இருக்குது. சரியா? 27 வாசிங்க, கடைசியாக முடிச்சிடுவோம். ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்கு எடுத்து வராதபடிக்கும் என் சொல்லை கேளாமல் போவீர்களாகில், தெளிவாக சொல்றாரு, என் சொல்லை கேளாமல் போவீர்களாகில் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இது எச்சரிப்பு. இப்போ இனிமேலும் நம்ம வந்து கேட்காம நடந்து கொள்ள முடியாது, நம்ம கேட்கணும், இந்த எச்சரிப்பை கேட்டு தான் ஆகணும். அப்போ இவ்வளோ நாள் பரவாயில்ல, நான் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு, மதியானம் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட் எதுனாலும் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஹியர் ஆஃப்டர் ஐ ஷுட் ஹாவ் அ ஃபுல் ஸ்டாப் ஹியர். இப்போ எச்சரிப்பு வந்துருச்சு, நான் இனிமேல் வந்து அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள் ஓய்வு நாள். அப்போ 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரே ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள், ஓய்வு நாளில் உங்களுக்கு கொடுக்கப்படுற ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஏசாயா 58:13. நீங்கள் இந்த உலக காரியத்தை வெறுத்து ஆண்டவருக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது பாருங்கள். உலகத்தை வெறுத்து நான் ஓய்வு நாளை தெரிந்து கொண்டு நான் ஆலயத்துக்கு வரும்போது என்ன ஆகுதான் பாருங்கள். ஏசாயா 58:13. அடுத்ததையும் வாசிச்சுருங்க. ஆமென். கர்த்தருடைய வாய் சொல்லுகிறத கேளுங்க. கர்த்தருடைய வாய் என்ன சொல்லுது தெரியுமா? ஓய்வு நாளை வந்து பரிசுத்தமான நாள் என்று எண்ணி, மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி நீ ஆலயத்துக்கு வரும்போது உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. அப்போ அந்த மேனேஜர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறவர் கிடையாது. ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமான நாளாக எண்ணி, மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி ஆலயத்துக்கு வரும்போது பூமியின் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போவார். உங்களுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருங்கள். அப்போது இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணுங்கள். அப்போது 3 காரியத்தில் நம்ம கரெக்ஷன் பண்ணணும் நம்மளுடைய வழிகளை. எந்தெந்த காரியத்துலலாம்? ஃபர்ஸ்ட் காரியம் என்னது? மனுஷனை நம்பாதிருங்கள், சுயபலத்தை நம்பாதிருங்க. 2வது, அநியாயமாக சம்பாதிக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. ஒரு ஒரு எந்த மனுஷனுடைய பொருளும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம். அது ஒரு சின்ன பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குண்டுசியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உணர்த்தப்படும் போது அதை ஒப்பு கொடுங்க. 3வது, சண்டே வந்து ஐ வில் நாட் ஒர்க், ஐ வில் ஒர்க் ஃபார் காட். சண்டே வந்து கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். என் மனுஷனை நான் உண்டு பண்ணேன், நான் தான் அவனுக்கு மூச்சு காத்து கொடுத்தேன். நான் 7வது நாள் ஓய்ந்திருன்னு அவனை சொல்லும் போது, அவன் ஓய்ந்திருக்காமல் அவனுடைய சொந்த சுமைகளை சுமக்கும் போது நான் தீ கொளுத்துவேன்னு சொல்கிறார்.
இல்லையா, நான் சொந்த சமயங்களை சுமக்காமல் என் ஆலயத்துக்குள்ளே வரானா அவனை உயர்ந்த இடங்களில் ஏறி நிற்க செய்வேன். பூமியின் உயர்ந்த இடங்கள் நம்ம ஒன்றும் பார்க்கலங்க. அந்த இடத்த நம்ம பார்க்கணுன்னா இந்த 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 கட்டளைக்கு செவி கொடுங்க, உங்கள் இருதயத்தை மாற்றுங்க, ரட்சிக்கப்படுகிறது. ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. இந்த நாளில் கூட சுவாமி நீங்கள் எங்களோடு பேசுனீங்களே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இனி ஒரு மனுஷனுக்கும் மகிமையை நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்களை தயவாக மன்னிங்க. நாங்கள் அப்படி கொடுத்த இடங்களெல்லாம் தயவாக மன்னிங்க. இனிமேல் எங்கள் சுயபலத்தை நாங்கள் பெருமையாக பேச மாட்டோம். எங்களை தயவாக மன்னிங்க, தயவாக மன்னிங்க, தயவாக மன்னிங்க. நாங்கள் மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, நாங்கள் மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம், நாங்கள் மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். இனி எந்த இடத்துலையும் நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம். இனி எந்த இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் காசு அதிகமாக வச்சு எங்களுக்கு ஒரு லாபத்தை பார்க்க மாட்டோம். கிடையாது. எங்கள் கைபலன் பண்ணாத எந்த காரியத்தையும் எந்த இடத்துல எங்கள் கை வேலை செய்யலையோ அந்த இடத்துல நாங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் அநியாயம். எந்த இடத்துல நான் மற்றவங்க பொருளை இச்சித்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேனோ அதெல்லாம் அநியாயம். நான் இன்னைக்கு அதெல்லாம் உங்களோட ஒப்பு கொடுக்குறேன். ஆமீன். நாங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் சுவாமி. அறிக்கை செய்கிறோம். எங்களை தயவாக மன்னிங்க. இந்த ஓய்வு நாளை கூட நாங்கள் இவ்வளோ நாள் அஜாக்கிரதையாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டோம். எங்களை தயவாக மன்னிங்கப்பா, தயவாக மன்னிங்க. சொந்த சமய சுமந்தோம். ஆமீன். தயவாக மன்னிச்சிருங்க. இனி நாங்கள் அதை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நீங்கள் பூமியின் உயர்ந்த இடத்துக்கு சொன்னவர் மாறாதவராக நீர் இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை உயர்ந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொடுங்க. நாங்கள் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.